பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் வந்திருந்தா பல கோடி வசூல் அள்ளி இருக்கலாம் கங்குவா திரைப்படம். ஆனா ஆரம்பத்திலே நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா வசூலானது குறைய ஆரம்பிச்சது. இந்த ஒரு நிலையில தான் கங்குவா திரை காவியமானது முதல் 6 நாட்கள்ல தமிழ்நாட்டுல மட்டும் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். 2024 பெரிதா எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம் தான் கங்குவாவை சொல்லலாம். முதல் முறையா சிறுத்தை சிவாவும் நடிகர் சூர்யாவும் ஒன்றிணைஞ்சிருந்தாங்க. இதனாலேயே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகபட்சமா இருந்துச்சு. முக்கியமா என்ன அப்படின்னா, சிறுத்தை சிவா கடைசியா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு அண்ணாத்தே அப்படின்னு ஒரு படத்தை எடுத்திருந்தாரு. அந்த படமானது மிகப்பெரிய தோல்வி படமா அமைஞ்சிருந்தது. சூர்யாவுமே சோலோவா நடிச்சு வெளியான திரைப்படம் அப்படின்னா அது எதற்கும் துணிந்தவன் தான். அந்த படத்துக்குமே மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்திருந்துச்சு. சோ சிவா சூர்யா ரெண்டு பேத்துக்குமே கம்பேக் பிலிமா கங்குவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சூர்யா ரசிகர்கள் மிகப்பெரிய நம்பிக்கையில இருந்தாங்க. அதற்கு தகுந்தாப்புலயே இந்த படம் பிரம்மாண்டமா உருவாக்கி இருந்துச்சு. அதற்கும் மேல சொல்லணும் அப்படின்னா படக்குழு ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள்ல கங்குவா படத்தை பத்தி ஏகப்பட்ட ஹைப்பை கொடுத்துட்டாங்க. ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜாவை பொறுத்தளவுக்கு இந்த படம் கண்டிப்பா 1000 கோடி இல்ல 2000 கோடி வசூலை இட்டோம் அப்படின்ற மாதிரி அள்ளி விட, இன்னொரு பக்கம் நடிகர் சூர்யாவை பொறுத்தளவுக்கு யார் இந்த படத்தை பார்த்தாலும் சரி கண்டிப்பா வாயை புழக்க போறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓஹோ அந்த அளவுக்கு படத்துல ஏதோ இருக்கு போல அப்படின்ற மாதிரி அவளோட புக்கிங் செஞ்சு தியேட்டருக்கு போன பல ரசிகர்களுமே என்னங்க படம் இது ஒண்ணுமே புரியல கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் விமர்சனங்களை அள்ளி தெளிக்க முதல் காட்சியில இருந்தே மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வர தொடங்கினது. இந்த திரைப்படமானது கடந்த 14ஆம் தேதி வெளியானது. ஆனா போக போக இந்த படத்தை இப்ப பலருமே படம் நல்லா தானே இருக்கு, ஏன் இவ்வளவு நெகட்டிவ் விமர்சனம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா உலக அளவுலயும் சரி தமிழ்நாட்டிலயும் சரி கங்குவா படத்துக்கு எதிர்பார்த்த வசூல் கிடைக்கல அப்படின்னு சொல்லி திரை வட்டாரங்கள் அதிகமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் சூர்யாவோட கங்குவா திரைப்படம் தமிழ்நாட்டுல மட்டும் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படமானது வெளியான முதல் 6 நாட்கள்லயே தமிழ்நாட்டுல மட்டும் 33 கோடி வசூல் செஞ்சிருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த படத்தோட வசூல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த ஆண்டு வெளியான தளபதி விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படம், சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளியான அமரன் திரைப்படம், இந்த ரெண்டு திரைப்படங்களுமே தமிழ்நாட்டுல மட்டுமே 100 கோடிக்கு மேல வசூல் அள்ளி இருந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். கங்குவா திரைப்படமும் இந்த வரிசையில இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் அந்த ஒரு மைல்கல்லை எட்டுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ಹಲೋ ಹೆಂಗಿದೆ ಅಂತ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಕಾರ್ತಿಕ್ ಸೂರ್ಯ ಅಯ್ಯೋ ಯಪ್ಪ ಅಯ್ಯೋ ಅದು ಫಿಲಿಮ್ ಅದು ಏನದು கன்ஃபார்ம் 1000 crores ஓடிட்டதே. இது கன்ஃபார்ம் பர்த்டே வண்டில இருக்கு டயரே சூர்யானா ஃபயர். ஆமாவா நம்மள லவ் பண்ற பொண்ணு நம்மள நம்புவா, நம்மளுக்கு எப்பவுமே நம்ம கங்குவா. சூர்யா 6 packs நல்லா இருந்துச்சு. நம்ம டைம் டிராவல் பார்த்துருக்கோம். இது மூன் டிராவல் படமே மூணில் ட்ராவல் பண்ணுறாங்க. தரமான செய்க ப்ரோ. சிவாவோட 3000 crores கன்ஃபார்ம். நல்லாவே இல்லை மூவி. இல்லை ஸ்டோரி லைன் நல்லாவே இல்லை. அண்ட் இட் வாஸ் வெரி ரொம்ப ஜாரிங்க. நல்லாவே இல்லை ஹோல் திங். ஸ்டோரி நல்லா இல்லை. அறமா டைம்ல வேஸ்ட் பண்ணது. அறமா வெளிக்கு போங்க, வாங்க ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃபிலிம் நல்லா இருக்குது. சிம்பிளி லாஸ்ட் 15 நிமிஷம் தான் நான் படமே, மற்றபடி ஒன்றும் இல்லை.